ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நம்ம எல்லாம் ஊட்டிக்கு எதுக்காக போவோம்? ரொம்பவே ஜாலியா இருக்கணும், அங்க போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளால நினைச்சிட்டு போவோம். அதே மாதிரி தான் இங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு 4 நண்பர்களுங்க, 2 லேடிஸ் 2 பாய்ஸ். இவங்க 4 பேருமா சேர்ந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நம்ம மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும், எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணபடி இவங்களும் கிளம்பி அங்க போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டுறாங்க. எப்படி அங்க அமானுஷ்யம் வந்துச்சு, அங்க என்னெல்லாம் இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்கா இருக்கும் போது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே நண்பர்களே, அந்த 4 நண்பர்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க 4 நண்பர்கள்ங்க. அவங்களோட பேர் அருண், விஜய், அதுக்கப்புறம் காவேரி, இன்னொரு பொண்ணு. இவங்க 4 பேருமா சேர்ந்து ரொம்பவே அவங்க அந்த கம்பெனில சேர்ந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஒர்க்லயும் சரிங்க, இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் அந்த ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே இவங்க 4 பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்களாம். இவங்க வீடுகளுக்கும் தெரியும். அவங்க அங்க போறாங்க அப்படின்னா வீட்டுல சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு மாசம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வரலாம், நம்மளுக்கு இப்போ ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் ஒர்க் அதிகமா பிரஷர் ஏறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இங்க பிளான் பண்றது யாருன்னு அருண் அப்படின்றவர் தான். இந்த அருண் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களும் அவங்களோட வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு வழியா ஊட்டிக்கு கிளம்புறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவங்க கிளம்புறாங்க. ஊட்டிக்கும் இவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா ஊட்டி பக்கமா வந்துட்டாங்க. வந்ததுமே அந்த ஜில்லுன்னு காத்தெல்லாம் அடிக்கும் பாத்தீங்களா, அதுவே இவங்களுக்கு மைண்டுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. மேல இன்னும் போக 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 இவங்க அந்த மலை பிரதேசங்கள், அந்த மலை காடுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பசுமையா இருக்கிறத பார்த்து இவங்க ஒரு இடத்துல நிறுத்தி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. போட்டோஸ் எடுத்து முடிச்சிட்டு மறுபடியும் இவங்க கிளம்புறாங்க. அங்க ஊட்டிக்கு போகிறதுக்கே மணி பாத்தீங்கன்னா எப்படியும் 7 மணிக்கு பக்கமா ஆயிடுச்சா. ஊட்டியில ஒரு வளைவுல இவங்களும் வளையறாங்க. வளையும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே அமைதியா இருந்திருக்குங்க. அந்த அமைதி அது வரைக்குமே அவங்க அமைதியா தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த வளைவுல இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வர மாதிரி, ரொம்பவே அமைதியா இருக்கிற மாதிரி, யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் கடந்து இவங்களும் போயிட்டாங்க. போனவங்க அங்க இவங்க புக் பண்ண அந்த ரெசார்ட்ல இவங்களுக்கான அந்த ரூமும் ரெடியா இருந்திருக்கு. இவங்க போனதுமே அவங்களோட லேடிஸ் வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் ஒரு ரூம்லயும், அந்த பாய்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ரூம்லயும் தங்கியிருக்காங்க. இவங்க 4 பேரும் போனதும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் அங்கங்க சுத்தி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஊட்டிக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மீண்டும் ரெசார்ட்டுக்கு வராங்க. ரெசார்ட்டுக்கு வரும்போதுதான் இங்க காவேரி என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இவங்களோட ரெசார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்குங்க. ஆனா அது ஃபுல்லா காட்டு பகுதி தான், மலைக்காடு தான். அங்க பெரிய பெரிய மரங்கள், அடர்ந்த மரங்கள் இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அங்க அந்த மலைக்காடுகளுக்கு நடுவுலயுமே ஒரு வீடு மாதிரி அமைப்பா பார்த்திருக்காங்க. அந்த வீடு மாதிரின்னு பாத்தீங்கன்னா அது நல்ல பளபளன்னு எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஆனா வீடு அப்படின்றது தெரியற அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. அங்க நம்ம போய் இருந்து பார்க்கலாம், அங்க போய் தங்கணும் அப்படின்னா இன்னுமே அட்வென்ச்சரா இருக்கும், ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க காவேரி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே அந்த நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம நாளைக்கே அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியே அன்னைக்கு ரெசார்ட்ல படுத்து தூங்கினவங்க அடுத்த நாள் காலையில பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து அந்த ரெசார்ட்
அவங்க வந்து ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்த நோக்கி போறாங்க. போகும்போது இங்க ஆல்ரெடி ரெசார்ட்ல கேட்டுட்டு தான் போறாங்க, அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ரெசார்ட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு பங்களா மாதிரி இருக்கும், அது வந்து அதிகமான வாடகை கொடுத்து அங்க தங்குவாங்க, தனியா இருக்கணும் அப்படின்றவங்க அங்க தங்குவாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் இவங்க ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்க போனதுமே அது வந்து ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீடு வந்து அங்கங்க ஜன்னல்கள் உடைஞ்சிருக்கு, இருந்தாலும் அதை வந்து பேட்ச் ஒர்க் பார்த்த மாதிரியான ஜன்னல்கள். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்களா, அதுவே ரொம்பவே பழங்காலத்து டோர் மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு இவங்க 4 பேரும் அங்க உள்ள போறாங்க. போனா அங்க வந்து ஒரே ஒரு லேடி மட்டும்தாங்க இருந்திருக்காங்க, வேற யாருமே கிடையாது, ஒரே ஒரு லேடி மட்டும்தான். அந்த லேடியும் இவங்க வரதை பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருக்காங்க. உள்ள கூப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கான வாடகை, எத்தனை நாள் தங்குறாங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அங்க தங்கறதுக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேடி அங்க இல்லவே இல்லையாங்க. நேரா கிளம்பி அவங்க அந்த காட்டு பகுதிக்குள்ள நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வாடகையெல்லாம் பேசி முடிச்சாச்சு இல்லையா, அங்க வந்துட்டு அந்த லேடி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்கும், ஆனா நீங்க அது கண்டுக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருக்காங்க. இவங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க, என்னடா வித்தியாசமான நிகழ்வுகள்னா என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி இவங்களும் பரவாயில்ல, எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல உள்ள ரூம்கள்ல தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீழே வந்து ஹாலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சின்ன ரூம்கள் மட்டும்தான் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ரூம்கள்லாம் இருந்திருக்கு. சரி ஓகே, அங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூம் இருந்திருக்கு. அதுல 2 ரூம் மட்டும்தான் ஓப்பன்ல இருந்திருக்கு, ஒரு ரூம் பூட்டியதா இருக்கு. அந்த பூட்டு கூட ரொம்பவே துரு பிடிச்ச பூட்டு மாதிரி தான் இருந்திருக்கு. பரவாயில்ல, இந்த ரூம் பூட்டி இருக்கு, இந்த 2 ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க போறாங்க. போனவங்க அங்க போயிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு மீண்டும் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தா அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பழைய கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி இருந்திருக்குங்க. நல்லா ஆள் உயரத்துக்கு நல்ல பெரிய கண்ணாடியாவே இருந்திருக்கு. அந்த கண்ணாடியை பார்க்கும்போது இவங்க 4 பேரும் அங்க நின்று பாக்குறாங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து பார்த்தாவே அந்த கண்ணாடி தெரியும். அந்த கண்ணாடியில பார்த்தா அந்த கண்ணாடி வந்து ரொம்ப மங்களா இருக்கு, எந்த ஒரு உருவத்தையுமே கிளியரா காட்டல. இவங்களும் நடந்து வராங்க, படியில இருந்து இறங்கி அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு காவேரி அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க. நான் போய் நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி போய் நின்னவங்க அங்க பார்த்தா இவங்களோட உருவம் வந்து ஒரு மங்கலான உருவமா, இவங்களுக்கு வந்து அந்த ஃபேஸோ இல்ல அவங்களோட கீழே அவங்களோட உருவமோ எதுவுமே கிளியரா தெரியல. ஆனா இவங்க நிக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் காட்டியிருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் காவேரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல காவேரியோட உருவத்துக்கு பதிலா வேற ஒரு பொண்ணோட உருவம் அங்க நிக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க. ஒரு செகண்ட்ல அந்த உருவம் வந்துட்டு மறைஞ்சத காவேரி நல்லா நோட் பண்ணிட்டாங்க. அத பார்த்தவங்க கொஞ்சம் அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு மீண்டும் அந்த உருவத்தை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க. அங்க எந்த ஒரு உருவமும் இல்லை. மீண்டும் காவேரியோட உருவம் தான் அங்க மங்கலான உருவமா தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பின்னாடி நடந்து வர, என்ன பயமா இருக்கா, பழைய கண்ணாடியை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்க, இல்லடா இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க வந்து நெல்லு, இப்போ ஒரு பொண்ணோட உருவம் வரும் பாரு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும் போது அவங்க வந்து விளையாட்டுக்கு தான் சொல்றாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா காவேரி வந்து பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அவங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று இருக்காங்க. நின்று பார்க்கும்போது அங்க வந்து இவங்களோட 4 பேத்தோட உருவம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற எதுவுமே தெரியல. அப்பவே மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காவேரியை பார்த்து சிரிக்கிறது, கேலி பண்றது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அப்படியே நாள் முடிஞ்சிருச்சு. அவங்களும் அந்த மலைக்காடுகள்ல சுத்தி பாக்குறது, அந்த வீட்டுங்கள்ல பாக்குறது எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு இவங்க படுத்து தூங்கவும் போயிட்டாங்க. இவங்க 4 பேத்துக்கும் 2 பேத்துக்கு ஒரு ரூமும் 2 பேத்துக்கு ஒரு ரூமும் இருக்கு இல்லையா, அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லாவே இவங்க எல்லாம் தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அருண் அப்படின்றவர் மட்டும் மெதுவா எழுந்து வெளியே வர்றாரு. அவருக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்டிருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்டுட்டு தான் அருண் மட்டும் எழுந்து வெளியே வர்றார். வெளியே வந்தவருக்கு அங்க சத்தம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இவருக்கு காதுக்கு பின்னாடி கேட்கற மாதிரியும் இருக்கு, இந்த பக்கம் பாக்குற மாதிரியும் இருக்கு, முன்னாடி இருந்து கேட்கற மாதிரியும் இருக்கு, கீழ் ஃப்ளோர்ல இருந்து கூப்பிடுற மாதிரியும் இருக்கு. ஆனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சத்தம் மட்டும் இவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் இன்க்ரீஸ் ஆகி ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திட்டே இருக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இந்த அருணும் மெதுவா நடந்து வந்தவர் ஸ்டெப்ஸ் பக்கம் வந்துட்டாருங்க. கீழே இறங்கறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டாரு.
வந்து பார்த்தா அங்க வந்து பயங்கரமான சத்தமா இருக்குங்க. ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கத்துற மாதிரி பயங்கர சத்தமா இருக்கு. ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு இவருக்கு தெரியல. பங்களாக்கு வெளியே இருந்து கேக்குதா, உள்ள இருந்து கேக்குதா, எங்க இருந்து கேக்குதுன்னே புரியாமலே அவர் மெதுவா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர்றாரு. கடைசி ஸ்டெப்ல இருந்து கால் கீழே வைக்கும் போது அந்த கண்ணாடியில, அந்த ஹால்ல உள்ள கண்ணாடியில சின்னதான ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுதுங்க. அந்த வெளிச்சம் மெதுமெதுவா ஒரு உருவம் மாதிரி மாறுறதையும் இந்த அருண் அப்படின்றவரு அந்த ஸ்டெப்ஸ் இருந்தே பார்த்திருக்காரு. பார்த்தவருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இதுல அடுத்து ஒரு ஸ்டெப்பா பின்னாடி ஏற அந்த உருவம் அங்க கண்ணாடியில நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பொண்ணோட உருவம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட உருவம் மீண்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரியும் கையசைச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் இருந்திருக்குங்க. அருண் பார்த்துட்டு வேகமா ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓடி போய் அவங்களோட ரூம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டாராங்க. கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் பயங்கர சத்தமா ஃபுல்லா அந்த வீடே ஃபுல்லா கேட்கற மாதிரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கத்துற சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. கூடவே மீனா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்கு. இந்த சத்தம் எதுக்காக கூப்பிடுது, யாருக்காக கூப்பிடுது, எதுக்கு ஹெல்ப் கேக்குது அப்படின்னு இவங்க எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால அருண் பயத்துல அந்த ரூம்குள்ளேயே இருந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்து 4 நண்பர்களும் கீழே இறங்கி போகும்போது அருண் மட்டும் கொஞ்சம் நடுக்கத்தோடைய பயத்தோடைய நான் வரல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸ்ல பயந்து கால் எடுத்து வச்சிருக்காரு. கூடவே இந்த பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து அருணை கிண்டல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. கீழே வந்ததும் அங்க டைனிங் டேபிளும் இருந்திருக்கு. அந்த டைனிங் டேபிள்ல இவங்க 4 பேரும் உட்கார்ந்துட்டே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அருண் மட்டும் அந்த கண்ணாடியை மீண்டும் பாக்குற மாதிரியான விஷயத்த காவேரி நோட் பண்ணிருக்காங்க. ஏன்டா அங்கே பாத்துட்டு இருக்க, என்னடா அந்த கண்ணாடியில என்னடா இருக்கு, நேத்து என்னமோ என்னை கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும் போது அருண் என்ன சொல்றாருன்னா, நேத்து இதுல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட உருவம் வந்துச்சு அப்படின்னு அருண் பயத்தோட ஒரு நடுக்கத்தோட சொல்லும் போது காவேரி கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டாங்க. எதுவுமே பேசாமலே இருந்திருக்காங்க. ஆனா அருணோட முகத்தையும் இன்னொரு நண்பர் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு 3 பேர்த்தோட முகத்தையும் மாத்தி பார்த்துக்கிட்டே அருண் சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டுருக்காங்க. மெதுவா பேசியிருக்காங்க. பேசினதும் அருண் ஷாக்காயி இங்க காவேரியை பாக்குறாங்க. எதுக்காக இவ உண்மைதான் அப்படின்னு சொல்றாள்னு ஷாக்காயி பார்க்கும்போது இந்த 2 நண்பர்களும் இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நேத்து எனக்கும் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனா நான் வெளியே வரல, கூப்பிடுற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியும் ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு காவேரியும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே இன்னொரு பொண்ணு இருந்தாங்க பாத்தீங்களா, காவேரியோட ஃப்ரெண்டு, அவங்களும் திகிலா பாக்குற மாதிரி இருந்திருக்குங்க. கொஞ்சம் பயத்தோட பாக்குற மாதிரி பாத்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கும் போல. அப்போ அவங்க வந்து ஒத்துக்கல, எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு ஒத்துக்கல. ஆனா ஒருவித பயத்தோட இருந்திருக்காங்க அவங்களும். சரி ஓகே இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 4 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வராங்க. வந்தவங்க அடுத்தடுத்த ஸ்பாட் எல்லாம் போயிட்டு பாத்துட்டு வரலாம், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்க அந்த மலைக்காடுகள்ல இருந்து இவங்க நடந்து வரும்போதே இவங்களுக்கு ஒரு வித பய உணர்வு வர்ற மாதிரியே தான் அங்க இடம் இருந்திருக்கு. ஃபுல்லா அடர்ந்த மரங்கள், அங்கங்க புதர்களாகவும் அப்படியே ஃபுல்லா சருகுலாம், அந்த இலையெல்லாம் கொட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சருகு மேல இவங்க நடக்கிற ஒருத்தர் நடக்கிற சவுண்டு இவங்களுக்குள்ளேயே பயம் வர மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அடுத்தது அங்க போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மீண்டும் இவங்க அந்த மலைக்காட்டுக்குள்ள உள்ள அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது எத்தனை மணின்னு பாத்தீங்கன்னா 6 மணி தான் ஆகுதாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள போக ஃபுல்லா இருட்டான மாதிரியே இருந்திருக்கு. அவ்வளவு அடர்ந்த மரங்களா இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் அவங்களோட மொபைலோட டார்ச் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல லைட் எதுவுமே ஒர்க் ஆகல, ஃபுல்லா இருட்டாவே தான் இருந்திருக்கு. இவங்களும் உள்ள போறாங்க. டார்ச் தான் நம்ம கையில இருக்குல்ல, கரண்ட் இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறாங்க. போனவங்க அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்களோட ரூம்ல போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டாங்க. அப்போ மணி எப்படியும் ஒரு 9 மணி 10 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு மீண்டும் இவங்களோட அந்த ரூமுக்கு வெளியே நின்று யாரோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டது.
4 பேருமே நடுங்கிட்டாங்களாங்க. உள்ளே அவங்க 4 பேருமே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடத்துலயே உட்கார்ந்து அவங்க கீழே குனிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா அந்த கதவோட கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் வழியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்துருக்காங்க. அதாவது பெண்கள் 2 பேரும் ஒரு ரூம்லயும், ஆண்கள் 2 பேரும் ஒரு ரூம்லயும் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 4 பேருமே அதே மாதிரி பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா இவங்களோட ரூமுக்கு வெளியே இருந்துதான் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பொண்ணோட குரல்ல, அதுவும் அழுதுகிட்டே கேட்கற மாதிரி இருந்துச்சுல. அதுக்கப்புறமா இவங்க 4 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தைரியத்தை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது சடனா இவங்களோட ரூம் கதவை பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தங்க. 4 பேருக்குமே தூக்கி போட்டுருச்சாங்க. வெளத்து போயிட்டாங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்பவும் கீழே குனிஞ்சு மெதுவா பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா கதவு மட்டும் தானா அடிச்சுட்டே இருக்கு. இந்த முறை கதவு மட்டும் இல்லைங்க, அவங்களோட ரூமோட ஜன்னல் கூட பட்டு பட்டுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பயங்கர காத்துல அடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜன்னல்களும் அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க பயத்துல, அவங்க உயிரே போற மாதிரி அந்த அளவுக்கு பயத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மெதுவா 2 பேருமே படுத்து பெட்ஷீட் நல்லா இழுத்து போத்திட்டு மெதுவா கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தது. மெதுவா அந்த சத்தம் எல்லாம் குறையிற மாதிரியான ஃபீல் இவங்களுக்கு வந்ததுமே அங்க காவேரி அப்படின்றவங்க ஒரு ஆர்வத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த சத்தம் எதுவுமே இல்ல, இப்ப நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் அவங்களோட ரூம் கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. போகும்போது இன்னொரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி, எல்லாமே ஒரு ஆர்வம் தானே, அங்க என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் அவங்களும் வெளியே வர்றாங்க. வெளியே அந்த மாடிப்படியோட ஃபர்ஸ்ட் படியில கால் வச்சு அவங்களும் இறங்க ஆரம்பிச்சதுமே இங்க பின்னாடியே காவேரியோட தோல் மேல யாரோ கை வச்சிருக்காங்க. கைய வச்சதும் காவேரி பயங்கரமா சத்தம் போட்டு கத்திருக்காங்க. காவேரி மட்டும் கத்தலங்க, கூட போன அந்த பொண்ணும் கத்திருக்காங்க. கத்துக்கிட்டே அந்த மாடிப்படியில கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 ஸ்டெப்க்கு உருண்டுகிட்டு கூட போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா அங்க ஒரு ஆணோட உருவம் நின்றுட்டு இருக்குங்க. ஃபுல்லா கருப்பா, அங்கதான் கரண்டே இல்லை இல்லையா, ஃபுல்லா கருப்பா இருந்திருக்கு. அந்த உருவத்தை பார்த்து இவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வராத அப்படின்னு இவங்களும் கத்த. அதுக்கப்புறமா ஒரு குரல் வருது. வேற யாருமே கிடையாதுங்க, அருண் அப்படின்றவங்க. அருணை பார்த்துதான் இவ்வளவு நேரம் இவங்க பயந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அருணும் மெதுவா கீழே இறங்கி வர்றாரு. அவங்க 3 பேரும் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 12 மணியாங்க. 12 மணி ஆனதுமே அந்த கண்ணாடி பல ஜொலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. நல்ல போர்ஸா வெளிச்சம் இருக்கும்போது அந்த கண்ணாடி எப்படி ஜொலிக்குமோ, அந்த கண்ணாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ அங்க இருந்திருக்கு. இத பார்த்துட்டே இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டே இருந்தவங்க அந்த கண்ணாடியில ஒரு சின்ன உருவம் வருதுங்க. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொண்ணோட உருவமா மாறுறதும், அந்த கண்ணாடியில இருந்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பேர் மீனா, நான் தான் மீனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ற மாதிரியும் இவங்களுக்கு சத்தமும் கேட்டிருக்கு. அந்த உருவத்தை பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. பார்த்தவங்களுக்கு அங்கேயே என்ன பண்றதுனே புரியாமலே ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதிர்ச்சியில அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காவேரியும் அருணும் மட்டும் மேல ஓடி இருக்காங்க. ஓடினவங்களுக்கு விடியவே தூக்கமே வரலையாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு தானாவே எழுந்து உட்கார்ந்து பார்த்தா அங்க அந்த கண்ணாடி அங்க வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்த டக்குன்னு பார்க்கவும் இவங்களுக்கு இன்னுமே பயம் வந்துருச்சு. ஆல்ரெடி அந்த கண்ணாடியில உருவத்தை பார்த்துதான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இப்ப கண்ணு முழிச்சதுமே அந்த கண்ணாடியை பார்த்தா எப்படி இருக்கும். அதனால இவங்க கத்திக்கிட்டே மேல ஓடி இருக்காங்க. ரூமுக்கு ஓடி போயிட்டு அன்னைக்கு பெட்ல படுத்துட்டு அவங்க எங்கேயுமே வரமாட்டேன், நான் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே புரண்டுகிட்டே அந்த பெட்லயே படுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி காவேரியும் சமாதானம் எல்லாம் சொல்லி இன்னைக்கே இந்த ரூமை நம்ம காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை கீழே வர வச்சிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த டைனிங் டேபிள்ல இவங்கெல்லாம் உட்கார்ந்து நைட்டு நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி இவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அந்த பொண்ணு எங்க விடா போனாங்க, நம்மள இங்க தனியா விட்டுட்டு எங்க போனாங்க, இது எதுவுமே கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, இங்க ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டாங்க
பாத்தீங்களா, அவங்களும் வராங்க. வரும்போது அந்த பொண்ணை பார்த்து இவங்க எல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேய் வீட்டுல எங்களை தங்க வச்சிட்டீங்களே, காசுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களும் பயங்கரமா பேசினதுக்கு அப்புறமா இங்க என்னதான் நடக்குது, அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வர அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் நடுங்குறாங்க. கை காலெல்லாம் ஃபுல்லா அப்படியே உதறல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவங்களோட முகமும் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களும் அந்த டைனிங் டேபிள்லயே சேர்ல உட்கார்ந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டோட ஓனர் வந்து வேறவங்க தானா. அவங்களோட பேர் தான் மீனா, அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் ராஜேஷ். இவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மீனா அப்படின்றவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பழங்கால பொருட்கள் எங்க பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருவாங்களாம். அதே மாதிரி தான் ஒரு கடையில இந்த கண்ணாடியும் பார்த்திருக்காங்க. இந்த கண்ணாடியை வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு ஆசையா வாங்கிட்டு வந்து, அதுவும் இவங்க வேற எங்கேயும் வைக்கலங்க, கரெக்டா அந்த ஹால்ல நான் படி இறங்கி வரும்போதே நான் பாக்குற மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சிருக்காங்க. வச்சுட்டும் கூட இவங்க ரொம்ப நாள் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஆல்ரெடி அந்த கடையில வாங்கும் போதே இந்த கண்ணாடியில வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க யூஸ் பண்ணவங்க கண்ணாடி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க இதை வந்து யாருக்கும் சேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா நீங்க இவ்வளவு கம்பல் பண்றதுனால தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தவங்க அந்த கண்ணாடியே அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு ஈர்ப்பு. அவங்கள அறியாமலே அந்த கண்ணாடிட்டு போய் நின்று அவங்க அழகா ரசிக்கிறதும், அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறதும், இந்த மாதிரி அவங்க அந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ராஜேஷ் அப்படின்றவர் வேலை விஷயமா அன்னைக்கு வீட்டுக்கு வரலையாங்க. அன்னைக்கு மீனா மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அன்னைக்கு மீனா மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் ராஜேஷ் வராரு. வந்து பார்த்தா வீட்டுல எங்கேயுமே மீனா கிடையாதாங்க. வீடு ஃபுல்லா தேடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஃபர்ஸ்ட் ரெசார்ட் அவங்க போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அங்க விசாரிக்கிறாங்க. அப்புறம் சுத்தி உள்ள எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. மீனோட வீட்டுல, அவங்களோட ரிலேட்டிவ்ல எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தாலும் மீனா வரவே இல்லை. எங்க போனா அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அடுத்து ராஜேஷ் அப்படின்றவரும் ஒரு 2-3 நாள் அந்த வீட்லயே இருந்திருக்காரு. மீண்டும் அந்த வீட்டுல ராஜேஷ் தங்கும் போது இவங்களுக்கு எப்படி சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. ஆனா மீனா அப்படின்ற பேர் சொல்லவே இல்லை. ஆனா கத்துற சத்தமும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துற சத்தமும் இவருக்கு கேட்டுட்டே இருந்ததுனாலதான் இந்த வீட்டுல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் காலி பண்ணிட்டு அந்த வீட்டை வித்துட்டு போயிருக்காங்க. 2ஆவதா வாங்கினவங்க தான் இப்போ அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு ஒரு அமானுஷமான ஒரு கண்ணாடி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லாமலே போயிட்டீங்களே, ஒரு பேய்கிட்ட எங்களை மாட்டி விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்டுட்டு அன்னைக்கே அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு இவங்களும் ரிட்டர்ன் ஊருக்கும் வந்துட்டாங்களாங்க. வர வழியிலுமே இவங்களுக்கு பல தடங்களும் ஏற்பட்டிருக்கு. அங்க இருந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கு அப்புறமா கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி ஊட்டியில இருந்து அடுத்த ஊரை நோக்கி வர வழியில பல வளைவுகள் இருக்கு. அந்த வளைவுகள்ல ஒரு வளைவுகளையும் இவங்க வளையும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காருக்கு முன்னாடி வந்து யாரோ வித்துற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் ஓரங்கள்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரியான சத்தமும் இவங்களுக்கு கேட்டுட்டே தான் இருக்கு. ஒரு வளைவுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இவங்களோட கார் இப்படி வளையும் போது கரெக்டா பயங்கரமான ஒரு சத்தம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க. அந்த சத்தத்துல அருண் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டக்குன்னு காரையும் நிறுத்திட்டு சுத்தி பார்த்திருக்காரு. அந்த கத்துன சத்தம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் சுத்தி பாக்குறாங்க. எதுவுமே தெரியல. சரி ஓகே அப்படின்னு மீண்டும் காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த நடு ரோட்லயே யாரோ நடந்து போற மாதிரியும் இருந்திருக்குங்க. நடந்து போறவங்க இந்த பக்கமும் ஒதுங்கல, இந்த பக்கமும் ஒதுங்கல. இவங்களோட காரும் ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. நகராமலே நேராவே நடந்து போயிட்டு இருக்காங்க. யாராடா இருக்கும் இவ்வளவு நேரத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்களே, அதுவும் நம்ம வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறோம் அப்பவும் நகர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காரை விட்டு இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது, காரை விட்டு இவங்க இறங்கும் போதெல்லாம் அந்த உருவம் டக்குன்னு காணா போயிருக்கு. மீண்டும் இவங்க கார்ல ஏறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போறாங்க. போயிட்டு ஒரு வளைவுல வளையும் போது மீண்டும் இவங்களோட அந்த கார் கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி எல்லாம் கீழே இறக்கி இருக்கிறதுனால மீண்டும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துற மாதிரியான ஒரு பொண்ணோட குரல் தொடர்ந்து இவங்களுக்கு கேட்டுட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஊட்டியை தாண்டி வர்ற வரைக்குமே அந்த சத்தம் கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. இவங்களும் ஊட்டியை தாண்டிட்டாங்க. ஊட்டி தாண்டினதுக்கு அப்புறம் இவங்களும் கோயம்புத்தூரை நோக்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க.
போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதோட மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. நல்லாவே தூங்கிட்டே இருக்காங்க. காவேரி அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஒரு கனவு வந்திருக்கு. என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த கண்ணாடியில இருந்து மெதுவா ஒரு பொண்ணோட உருவம் வெளியே வர்ற மாதிரி வந்திருக்கு. வந்த உருவம் இந்த காவேரியோட கையை பிடிக்கிறதுக்காக வர்ற மாதிரியும் இருந்திருக்குங்க. அந்த உருவம் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. அது ஒரு பொண்ணோட உருவம் அப்படின்றது தெரியுது. ஆனா முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணோட முகம் சரியா தெரியல. கையெல்லாம் ரொம்பவே அழுகின மாதிரி இருந்திருக்கு. எலும்புகள்லாம் தெரியிற மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது அந்த பொண்ணோட கையை இப்படி பிடிக்க வரலான்னு வரும்போதெல்லாம் டக்குன்னு காவேரி கையை எடுத்துட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்திட்டு இவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா அது எல்லாம் கனவுல நடந்திருக்கு. இவங்க கத்தல அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கனவு கண்டேன், கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கு அப்புறமா அன்னைக்கு காவேரி கூடவே அவங்களோட அம்மாவும் படுத்திருக்காங்க. நல்லா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அந்த கனவை பத்தி பேசல, ஆனா வேற ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு பேய் நம்மளோட பேசுமா, நம்ம கிட்ட உதவி கேட்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்க அந்த பேய் எப்படி இறந்தாங்களோ அந்த ஆசை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க கண்டிப்பா உதவி கேட்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னா உதவி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் காவேரிக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. கண்டிப்பா அப்போ உதவி பண்ணுங்க நம்மள்ட்ட எதுக்காக கேட்டிருக்கோம். ஒருவேளை அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு இறந்ததுனால அந்த பொண்ணோட ஆன்மா தான் நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்குமோ, அவங்களோட கணவரை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டிருக்குமோ, எதுக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு தூங்கவே இல்லையாங்க. 2 நாள் வரைக்கும் எங்க பார்த்தாலும் உதவி பண்ணுங்கன்னு கேட்கிற மாதிரியான சத்தங்கள் தொடர்ந்து காவேரி அப்படின்றவங்களுக்கு கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த சத்தங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியாயிடுச்சா. இதே மாதிரி அருண் அப்படின்றவருக்கும் நடந்திருக்குங்க. கனவுல யாரோ பயமுறுத்துற மாதிரி உதவி அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரியான நிறைய விஷயங்கள் அவருக்கும் நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த அருண் அப்படின்றவர் அதையெல்லாம் கண்டுக்காம வேலையில போக்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சத்தங்கள் அந்த அமானுஷங்கள் எல்லாமே அவங்களுக்கு மறைஞ்சிச்சா. யாருக்குமே எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு காவேரி அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த காவேரி அப்படின்றவங்க ரொம்ப நாள் வரைக்குமே அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் டக்குன்னு காதுட்டு உதவி அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அதனாலே அவங்க அதை பத்தி யோசிக்காமலே இருந்திருக்காங்க. இது எங்களோட வாழ்க்கையில நடந்த அமானுஷம் சிஸ்டர். நாங்க ஜாலியா இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஊட்டிக்கு போனோம். ஆனா அங்க போயிட்டு எங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நாங்க மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சேரும். கண்டிப்பா வீடியோ பாக்குற எல்லாருமே கீழே லைக் பட்டனை அழுத்திட்டு அதுக்கப்புறமா வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் உங்கள்ட்ட வச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பேய் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ஹாண்டடான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.